போட்டி. குறிஞ்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் வந்து புவனேஸ்வரி 11th A, ஜெயஸ்ரீ 11th A. மாணவர் வேட்பாளர்களை இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம். 5 குழுல இருந்து வந்து வேட்பாளர்கள் நின்றுட்டு போனாங்க. இவங்க 6ஆம் தேதி வந்து உங்க வகுப்பறையில பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. 7ஆம் தேதி தேர்தல் நடக்கும். தேர்தலுக்கு முன்னாடி வகுப்பறையில இருக்கிற கிளாஸ் லீடர் இருப்பீங்களா, லீடரும் அசிஸ்டன்ட் லீடரும் சேர்ந்து 5 பெட்டிகளை தயார் செய்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துண்டு சீட்டுகள், ஒவ்வொரு மாணவிக்கும் 5 துண்டு சீட்டுகளை தயார் செய்து வச்சுக்கோங்க. நாங்க ஆசிரியர்கள் வந்து அந்த கரும்பலைகளை பெயர்களை போடுவோம், எழுதி வைப்போம். குறிஞ்சி சார்பா யார் யார் போட்டிடுறாங்க, எந்த அமைச்சகம் அப்படின்றத எழுதி வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சொல்லும் போது நீங்க ஒவ்வொருத்தருடைய நேமும் 5 திணைக்கும் தனித்தனியாக பேர் எழுதி அதை அந்த பெட்டியில எடுத்து வந்து போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்க எல்லா பெட்டியும் ஒன்னா கலெக்ட் பண்ணி எதுல அதிகமான ஓட்டு வாங்கி யார் வின் பண்ணிருக்காங்கன்றதை அடுத்த நாள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு பதவியேற்பு விழா நடக்கும். தேங்க்யூ. இந்த நாள் வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் ஒரு புதிய அணுகுமுறை. நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஜனநாயக நாடு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்னா நம்ம இந்திய நாடு தான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குரிமை மக்களுக்காக, மக்களை ஆட்சி செய்த மக்களாட்சி. மக்களுக்கான ஆட்சியாளர்களை நாமே நம்மளுக்குள்ளே ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்ம 5 அணிகள் இருக்கக்கூடிய அணி தலைவர் மட்டும் நாங்கள் வெற்றி பெற்றுனா நான் இதெல்லாம் பள்ளிக்கு செய்வோம், ஏற்கனவே வந்து செய்ய முடியுமோ அதை சொல்லணும். இதில் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் அணிக்கு ஏன் ஓட்டு போடணும், ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். யார் பேசுறது? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் குறிஞ்சி டீமில் வந்து போட்டிடுறேன். என்சி சரியில்லை, கிளாஸ் ரூம் சரியில்லை, அப்புறம் வந்து ஜன்னல் அந்த மாதிரி வந்து லைட்டு ஃபேன் அதெல்லாம் ஓடலை அப்படின்னு நீங்கள் வந்து எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதை மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி அந்த ஃபேன் மாற்றுறதோ பெஞ்சு மாற்றுறதோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் வந்து முல்லை டீம் வந்து காடு சார்ந்த இடமும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா மிஸ்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மிஸ்கிட்ட சொல்கிறோம். அந்த மாதிரி சைக்கிள் ஒழுங்காக நிறுத்துறது தேவையானதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். எங்கள் டீமுக்கு நீங்கள் வாக்களிங்க. நன்றி. வணக்கம். நாங்கள் நெய்தல் டீம்லேருந்து வரோம். நாங்கள் ஸ்கூலுக்காக என்ன செய்ய போகிறோன்னா சைக்கிள் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவோம். நீட்டாக டெய்லி வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத ஸ்கூல் 4 மணிக்கு விடுறாங்கன்னா எல்லோரும் ரஷ் ஆகிடுது, யாராலும் போக முடியல. அதனால லைனாக அரேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஓ வாட்டர், வெயில் டைம்லலாம் தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஆர்ஓ வாட்டருக்காக ஹெச்எம்எம்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் வந்து க்ளீனாக வச்சுப்போம். எங்கேயுமே பேப்பர்ஸு, பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் இல்லாத எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போடுவோம். நெய்தல் டீமை ஜெயிக்க வச்சா எல்லாமே நாங்கள் செஞ்சு தருவோம். தேங்க்யூ. நான் வந்து பாலை டீமில் கேப்டனாக இருக்கேன். இப்போ வந்து உடல்நலம் சரியில்லைன்னா ஹெச்எம்எம் கிட்ட அனுமதி வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறது எங்கள் பொறுப்பு. சைக்கிளை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி தரோம். ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரலைன்னா உடனடியாக நாங்கள் சரி பண்ணி தரோம். பாலைவனமாக இருக்கிற எங்களை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா சோலைவனமாக மாற்றலாம். புரிஞ்சதா? எலெக்ஷன் எப்படி நடத்துறோம்னு அன்னைக்கு சொன்னோம்ல, தயாராயிட்டீங்களா? உங்க வகுப்பறைக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பெயர்கள்லாம் எழுதப்பட்டிருக்கும். குறிஞ்சி சார்பா யாரெல்லாம் போட்டிடுறாங்க, முல்லை சார்பா யாரெல்லாம் போட்டிடுறாங்க, அதே மாதிரி எல்லா திணைக்குமே வேட்பாளர்கள் 5 அந்த 5 அமைச்சகத்துக்குமே தனித்தனியாக போட்டிருக்கோம்.
தலைமை ஆசிரியர் அவருடைய தலைமையேற்று அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி மாணவ பாராளுமன்ற தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பள்ளியினுடைய சமூக அறிவியல் துறையினுடைய ஆசிரியர்கள் தேர்தல் அலுவலராகவும் தேர்தல் பணியை மிக சிறப்பாக ஏற்றுக்கொண்டு அதற்கு உறுதுணையாகவும் ஆலோசனை கொடுத்து நம்முடைய பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சங்கீதா அவர்களும் திருமதி ஹேமலதா அவர்களும் நல்ல ஆலோசனை வழங்கி இந்த தேர்தல் எந்த விதமான இடையூறு இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலோசனை வழங்கினார்கள். பள்ளி அளவில் மிக சிறப்பாக தேர்தல் நடத்தி கொடுத்த அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாக்களித்த மாணவ செல்வங்களுக்கும் ஆர்வத்தோடு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய தலைமை ஆசிரியருக்கு நம்முடைய கரங்களை தட்டி மீண்டுமாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சது. இறுதி நிலைக்கு வரோம் நம்ம இப்போ. அலன்சா பல்ல சரி. தகவல் மற்றும் தொடர்புத்துறை அமைச்சகத்தில் ஒவ்வொரு குழு 5 பேர் போட்டிட்டாங்க. 5 பேர்ல முதலிடத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்துடைய அமைச்சராக வெற்றி பெற்றவர் 11th A2 கவிப்பிரியா முதலாளர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார். அடுத்ததாக கல்வி அமைச்சகத்தில் போட்டியிட்டு வர 5 பேர் வெற்றி பெற்றவர் 11th B2 கே காவியா. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சகம் BD பூஜா 11th A. ஆசிரியர்கள் உடனே வந்துருங்க. சுகாதாரம் மற்றும் தூய்மை அமைச்சகம் 11th B எஸ் பிரியதர்சினி வந்திருக்காங்களா? அடுத்ததாக மாணவர் பாதுகாப்பு மற்றும் நலன் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடைய அமைச்சராக தேர்வு பெற்றவர் 11th B எஸ் லோகேஸ்வரி. நடந்துவிட்டது, வெற்றி பெறல அறிவிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன நடக்கணும்? பதவியேற்பு விழா. எல்லாம் சரியா நல்லா தயாரா இருக்கிறாங்க. பதவியேற்பு விழா முடிந்து அதுக்கு பிறகு மாலை நேரத்தில் முதலாவதாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் தலைமை ஆசிரியர் தலைமையில். ஆகவே நாளை அது 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறைவனுக்கம் முடிந்த பிறகு உடனே இதே போன்று பதவியேற்பு விழா நடைபெறும். ஆகவே அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அவரவர் திணைக்குரிய அந்த நிறத்துக்குரிய ஆடை அணிந்து வருமாறும் மாணவ செல்வங்களும் குறிப்பாக அந்த கலரில் ரிப்பன் கட்ட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.